அந்நிய செலாவணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மக்களுடைய இருப்பை, வாழ்வாதார இருப்பை நாங்கள் பணயம் வைக்கலாமா என்பதுதான் இங்கு முதன்மையாக உள்ள கேள்வி. கடல் அட்டை பண்ணைகளின் முதலாளிகளால் அவர்களால் குவிக்கப்படுகின்ற, அவர்கள் பண்ணைகள் போட்டு அறுவடை செய்கின்றது அந்நிய செலாவணியை கொடுக்கின்றது என்று சொல்லுகின்ற அந்த வாதத்திற்காய் பல 10,000 கிட்டத்தட்ட 1,00,000 குடும்பங்களுக்கு மேல் அவருடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக நிலைபெறான நிலையிலிருந்து எல்லைப்படுத்தப்படுகின்றது. இயற்கையை பணயம் வைத்து எந்த இயற்கை, எந்த குடாக்கடல் பல 10,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் வாழ்க்கைக்கும் உயிர் நாடியாக இருக்கின்றதோ அந்த குடாக்கடலுடைய இருப்பை பணயம் வைத்து ஒரு குறுங்கால தேவைக்காக, பேராசையின் நிமித்தம் அதை இப்படி திட்டமிடப்படாத முறையில் கடல் அட்டை பண்ணைகளாக மாற்றுவதோ அல்லது வேறு திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்களின் பேரால் சிதைப்பதோ மிகவும் ஆபத்தான தீர்மானம். இந்த தீர்மானம் எடுக்கின்றவர்கள் இந்த குடா கடலுடைய உயிர் வாழும் திறன் பற்றி ஏதாவது தெளிவான புரிதலை வைத்திருக்கின்றார்களா என்பது முதலாவது கேள்வி. இந்த குடாக்கடலுடைய உயிர் வாழும் திறன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த குடாவை சுற்றி வாழுகின்ற அத்தனை கிராமங்களினதும் அத்தனை மக்களினதும் உயிர் நாடி, வரும் வாழ்வாதாரம் அல்ல, உயிர் நாடி. அது வரும் மீன்பிடி சமூகங்களுடைய உயிர் நாடி அல்ல, அந்த கரையோரங்களை சார்ந்து வாழுகின்ற அனைத்து மக்களினதும், அதை அண்டி வாழுகின்ற அனைத்து மக்களுடைய இயற்கை சமநிலையையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற உயிர் நாடியே இந்த யாழ்ப்பாண குடாக்கடல். கடந்த வாரம் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அலுவலகத்தில் இலங்கையினுடைய கடற்தொழில் மீன்வள அமைச்சர் திரு ராமலிங்க சுந்தரசேகர் தலைமையில் கடல் அட்டை பண்ணையாளர்களை இணைத்ததாகவும், கொழும்பிலிருந்து நீர்வள வேளாண்மை அக்வாகல்ச்சர் மீன்பிடி அமைச்சு சம்பந்தமான அதிகாரிகளும் இணைந்ததாகவும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும், அந்த கடல் அட்டை பண்ணையாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கு பேசியதாகவும், அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 2 மாதத்துக்குள் பொருத்தமான முன்மொழிவுகளையும் திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும்படி மாவட்டத்துக்கு பொறுப்பான இல்லை மாகாணத்துக்கு பொறுப்பான திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆளுநர் கட்டளையிட்டதாகவும் பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. அதே வேளையில் ஒருவர் கடல் அட்டை தொழிலில் முறையான அனுமதி கிடைக்க முன்பே தான் கடல் அட்டை பண்ணையை போட்டுள்ளதாகவும், எனவே தனக்கு அனுமதி தரப்பட வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. எந்த விதத்திலும் கடல் பொருளாதாரம் சாராத ஒருவர், ஒரு அரசாங்கத் துறையில் வேலை செய்கின்ற ஒருவர், ஒரு கடல் அட்டை பண்ணை துறையில் முதலீடு செய்துவிட்டு, அதுவும் அனுமதி என்று முதலீடு செய்துவிட்டு இப்பொழுது அதற்கு தனக்கு அனுமதி தர வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இங்கு என்ன நடக்கின்றது என்பதுதான் இங்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இன்று உலகம் தழுவியதாக நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் ஏதோ ஒரு வகையில் உலகத்தை பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த முத்தரப்பு யுத்தத்திற்கு அடிப்படையான பின்னணியை பார்த்தோம் என்றால் கூட வளங்கள் பற்றியதும் இருப்பு பற்றியதும் ஒரு பேர்ந்தகு பொருளாதார கட்டமைப்புகள் பற்றியதுமான விடயங்களாகத்தான் இருக்கின்றன. எனவே யுத்தங்கள் எல்லாம் உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் வளங்களை தேடியதாகவும் வளங்களை கையகப்படுத்துவதாகவும் பொருளாதார மேலாண்மையை தாங்கள் கட்டமைப்பதாகவும் தான் இருக்கின்றது. இந்த விதிக்கு எந்த விதத்திலும் மாறுபட்டதல்ல எங்களுடைய வடகிழக்கினுடைய செயற்பாடுகளும், குறிப்பாக வடகிழக்கு. இலங்கையில் ஏற்கனவே மகாவலி அதிகார சபை என்ற பெயரில் அதிகூடிய அதிகாரங்களை தன்னகத்தை கொண்டதாக ஒரு நிறுவனம் செயற்படுகின்றது. அது தன்னுடைய செயற்பாடுகளுக்கு பாராளுமன்றத்துக்கு எந்தவித பொறுப்பும் கூறுவதில்லை என்று சொல்லி மக்கள் விடுதலை முன்னணி, தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த என்பிபியினுடைய மக்கள் விடுதலை முன்னணி எதிர்கட்சியாக இருக்கும்போது பல முறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள். அதிகூடிய அதிகாரங்களை தன்னகத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கும் அவர்கள் செய்கின்ற வளப்பங்கீடுகளுக்கும் யாருக்கும் பொறுப்பு கூறுவதில்லை. ஒரு நாட்டின் அரசாங்கத்திற்குள் இன்னும் ஒரு அரசாங்கம் போன்று அவர்கள் செயற்படுகின்றார்கள். அவர் யாருக்கும் பொறுப்பு கூறுவதற்கோ பதிலளிப்பதற்கோ தயாராக இல்லை. மகாவலி அதிகார சபையினுடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வரும் முன் இது சம்பந்தமாக மிக கடுமையான குரல்களை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இன்று 1 வருடங்கள் நிறைவேற்ற பின்பும் அது பற்றி யாருமே பேசுவதாக இல்லை. முல்லைத்தீவில் தற்போது கொக்குளாய் பகுதியில் ஒரு உப்பளம் ஒன்று ஒரு தனியாரால் கட்டமைக்கப்படுகிறது. அந்த உப்பளத்துக்காக கட்டமைக்கப்படும் காணிகளில் பல முல்லைத்தீவு குடிமக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள் என்று
அல்லது உரிமையான சட்டமுறையான உரிமையான காணிகள் என்று அறியப்படுகின்றது. இது தொடர்பாக முடியானவர்கள் முல்லைத்தீவு அரசாங்க அதிபருக்கு அறிவித்து அரசாங்க அதிபர் அதனை உரிய திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் எல்லாத்தையும் சட்டமுறையாகத்தான் செய்கின்றோம் என்று. நாங்கள் சட்டமுறையாக செய்கின்றோம் என்று. அப்போ அரசாங்க அதிபர், என்ன சட்டமுறையாக நீங்கள் செய்கின்றீர்கள்? நான் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றோம், எங்களுக்கு தெரியாமல் என்ன நடக்கின்றது? அவர் சொல்கிறார், இது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நாங்கள் செய்கின்றோம். அவர்கள் தான் எங்களுக்கு காணி தந்தவர்கள். எனவே நாங்கள் சரியாக செய்கின்றோம். விருப்பம் என்றால் அந்த காணி உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடட்டுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு செருக்கான பதில்! ஒரு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு, பிரதேச செயலாளருக்கு, பிரதேச சபைக்கு, மாகாண சபைக்கு யாருக்குமே தெரியாமல், அவருடைய அனுமதியோ சம்மதமோ எதுவுமே பெறாமல், தெரிவிக்காமல் அந்த இடத்தில் ஒரு தனியார் காணிகளை தங்களுடைய உப்பளத்துக்காக வரையறுத்து உப்பள அபிவிருத்தி கண்டு கொடுக்கின்ற அளவுக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரம் வடகிழக்கில் நீண்டிருக்கின்றது. வனவளம் என்னொரு பக்கத்தால் மக்களின் வயல்களையும் வாழ்விடங்களையும் வாழ்வாதார புலங்களையும் நிலங்களையும் கூட தனது வனவளமாக, இலங்கையினுடைய சுற்றுச்சூழலில் வனவளம் முக்கியமானது என்று கூறி அதனை வனவளத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களுடைய வாழ்விடங்களை, மக்களை பற்றி கவலைப்படாமல் வன வளங்களை விஸ்தரிக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்காக என்று சொல்லி அது ஒரு பக்கத்தால் வடபோதியை ஆக்கிரமிக்கின்றது. இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கில் மருதங்கனி பிரதேசத்தில் யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. இந்த யானைகள் எங்கிருந்து வந்தன? பொதுமக்களது கருத்துப்படி இந்த யானைகள் திட்டமிட்டு தூர இடத்திலிருந்து கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசங்களையும் வனவிலங்கு ஒதுக்கு பிரதேசங்களாக விஸ்தரிப்பதற்காக எடுக்கப்படுகின்ற திட்டமிட்ட முன்னடவடிக்கையாகவே அந்த மக்கள் பார்க்கின்றார்கள். எனவே அங்கு வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களும் கூட இந்த வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக, வன சீவராசிகளை பாதுகாப்பதற்காக, வாழுகின்ற மக்களின் நிலங்களையும் புலங்களையும் எவ்வாறு கையகப்படுத்தலாம் என்பதில் விரைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழே. அதே போன்றுதான் கரையோர பாதுகாப்பு திணைக்களம். கரையோரம் வாழுகின்ற மீனவர்களோ, அந்த மீனவ சமூகமோ அல்லது கரையோரத்தில் வாழுகின்ற ஏனைய சமூகங்களோ தங்களுக்கு ஒரு சிறிய அத்தியாவசிய தேவைக்கான அல்லது தங்களுடைய தொழில் முனைவுக்கான கட்டடங்களை கட்டும்போது அதற்கான அனுமதிகளை மறுக்கின்ற அதே திணைக்களம் என்ன செய்கின்றது? கரையோர வலயங்களை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வளங்களை கட்டுப்படுத்துகின்றது. சுற்றுலா திணைக்களம் அவ்வாறு, புதைபொருள் தொல்லியல் திணைக்களம் அவ்வாறு, இவ்வாறு பல திணைக்களங்களும் செய்வது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வளங்களை கட்டுப்படுத்துவது, எங்களை வளமற்றவர்களாக நிர்வாணப்படுத்துவது. இத்தகைய சூழலில் நாங்கள் அபிவிருத்தி என்ற பெயரால் எல்லாவற்றையும் உள்வாங்குகின்றோமா அல்லது எங்களுக்கு அபிவிருத்தி என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோமா என்பது முக்கியமான கேள்வி. ஆளுநர் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரி ஒரு பெரிய பட்டியலை வாசித்திருந்தாராம். இவ்வளவு மில்லியன் பெறுமதியான அந்நிய செலாவணி எங்களுக்கு நாட்டுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த கடல் அட்டை ஏற்றுமதியால். எனவே இது ஒரு மிகப்பெரிய பண பொருளாதாரம். எனவே நாங்கள் இதை வளர்ப்பது பற்றி பேச வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். எங்கு வளர்க்கின்றார்கள்? இந்த யாழ்ப்பாண குடா கடலுக்குள் வளர்க்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தை அறிந்தவர்கள், வடமாகாணத்தின் கடலை அறிந்து கொள்வார்கள் யாழ்ப்பாண குடா கடல் என்பது என்ன. அது கிட்டத்தட்ட இந்த ஊராவத்துறை காரைநகர் துவங்கும் என்று சொன்னால் அப்படியே வந்து அராலியால் வந்து யாழ்ப்பாண குருநகர் நகரம் சார்ந்து வந்து ஆனரவு வரை நீண்டு மீண்டும் பூநகரியால் வெளிக்கடலை தொடர்பு கொள்ளும். ஆனால் அதை இன்னும் விரிவடையும் போது மன்னார் வரையுமான அந்த மன்னார் நெடுந்தீவு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகவும் கூட அந்த கடல் விரிவடையும். நான் அதனை உங்களுக்கு ஒரு வரைபடமாக கூட காட்டலாம். இந்த நீளமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசம் யாழ்ப்பாணத்தில் குடாக்களும் கடல்கள். அப்போ இந்த குடா கடலுடைய தலை வாசல்கள் எங்கெங்கே அமைந்திருக்கு என்று சொன்னால், முன்பு ஒரு பக்கத்தால் காரை தீவு என்கின்ற அந்த தீவு நிலப்பகுதிக்கும் வட்டுக்கோட்டை என்கின்ற அந்த குடநாட்டு நிலப்பரப்புக்கும் இடையிலான கடலாக அமைந்திருந்தது. ஆனால் பின்பு காரை தீவையும் வட்டுக்கோட்டை பொன்னாலையையும் இணைக்கின்ற பாலம் இடப்பட்ட பின்பு அந்த கடல் அந்த இடத்தில் வெட்டப்பட்டு தடுக்கப்பட்டது. சிறிய சிறிய குழாய்கள் மூலம் அந்த கடலோட்டம் அனுமதிக்கப்பட்டாலும் இயற்கையான கடல் ஓட்டத்திற்கான அனுமதி அங்கு இல்லாதபடியினால் அந்த கடல் அந்த இடத்தில் தடுக்கப்படுகின்றது. இரண்டாவது மிக ஒடுங்கின வாயாக இருப்பது ஊர்காவல்துறைக்கும் மறுபக்கத்தில் கார்நகருக்கும் நிலத்துண்டுக்கும் இடையிலான அந்த ஒடுங்கின பகுதி. ஒரு மிகவும் 100 மீட்டரை விட குறுகிய மிகச்சிறியது தூரம். அது மட்டும்தான் அந்த இடத்தில் வெளிக்கடல் என்று சொல்லக்கூடிய
பாக்கு நீரிணை கடல் அந்த பிரதேசத்துடன் தீவகத்தினுடைய கடலுடன் தொடர்புபட்டு அதனூடாகத்தான் கடல் நீர் இப்பொழுது உள்ளுக்கு வரலாம். பின்பு அந்த கடல் அப்படியே வரும்போது இடையில் அராலி நவாலி என்கின்ற இடத்தில் நாங்கள் அந்த முன்பு பாலம் போடுவதற்காக ஒரு கணிசமான அளவிற்கு மண் போட்டு நிரப்பியபடியே இருக்கின்றது. இன்னும் அந்த வீதி முற்றுப்பெறவில்லை. எனவே அங்கும் அந்த யாழ்ப்பாண குடாக்கடலுடைய நீரோட்டத்துக்கான தடுப்புகள் விழுந்துள்ளன. அடுத்தது பண்ணை பாலம். பண்ணைப்பாலம் கூட இந்த குடாக்கடலுக்கு இடையில் விழுகின்ற ஒரு தடுப்பு தான். அந்த பண்ணைப்பாலம் பல வருடங்கள் பல தசாப்த வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட அது எந்த அளவிற்கு போதிய அளவிற்கு குடாக்கடல் நீர் ஓடக்கூடிய அளவிற்கு போதிய அளவு குழாய்களை கொண்டிருக்கின்றது, துவாரங்களை கொண்டிருக்கின்றது, நீர்வழிகளை கொண்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. அடுத்து மறுபக்கத்தில் போகும்போது பூநகரி சங்குப்பட்டி பாலம். அந்த பூநகரி சங்குப்பட்டி பாலத்தால் தண்ணீர் ஓடும்போது அது ஆனரவு கூடாவரையும் வரும். மற்ற பக்கத்தால் பூநகரி என்கின்ற இடத்தில் மண்ணித்தலைக்கும் மண்டதீவுக்கும் இடைப்பட்ட சிறிய மீண்டும் அந்த கடல் அங்கால யாழ்ப்பாண குடாக்கடல் இந்த விரிவதற்கு போகும். இப்போ அப்படி பார்த்தோம்னா ஊர்காவத்துறையில் கார்நகரில் துவங்கி பூநகரி மண்ணித்தலை துறை வரையுமான அந்த கடலையும் நாங்கள் குறிப்பாக முதல் சொல்ல வேண்டும், குடாக்கடல். அடுத்தது பூநகரியில் துவங்கி வெளிப்புறமாக மன்னார் வரையுமான அந்த பிரதேசம், அதிலும் குறிப்பாக அந்த கரையோர பிரதேசம் பள்ளிக்கூடா, நாச்சிக்குடா, கிராஞ்சி, விடத்தல் தீவு அப்படியே நீண்டு கொண்டு போய் மன்னார், பள்ளிமுனை அப்படியே போய் அது தலைமன்னார் வரையும் போகும். இப்பொழுது இந்த பிரதேசத்தில் குறிப்பாக இந்த ஊர்காவத்துறைக்கும் பூநகரிக்கும் இடையில் அதே போன்று ஏனைய சிறு தீவுகளாக இருக்கக்கூடிய நைனா தீவு, பருத்தி தீவு, அன்னலை தீவு, எழுவை தீவு, பூங்குடி தீவை சுற்றியுள்ள இடங்கள், இன்னும் ஒரு இடங்களில் இப்பொழுது நடக்கணும் சொன்னால் இந்த கடல் அட்டை பண்ணைகளின் ஆதிக்கம் சட்டமுறை என்ற பெயரிலும் சட்டமுறையற்ற முறையிலும் விரிவாக்கம் பெற்று கொண்டே இருக்கின்றது. அதனால் நாட்டிற்கு அந்நிய செலாவணி வருகின்றது என்பதை நாங்கள் ஒரு சாதகமான விடயமாக பார்த்தாலும் கூட அந்நிய செலாவணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மக்களுடைய இருப்பை, வாழ்வாதார இருப்பை நாங்கள் பணயம் வைக்கலாமா என்பதுதான் இங்கு முதன்மையாக உள்ள கேள்வி. ஏற்கனவே கட்டுமானங்களால் தடை செய்யப்பட்டு நீரோட்டம் குறைந்து போயுள்ளதாக இந்த வாவி இருக்கின்றது என்று சொல்லி அறிக்கையிடப்படுகின்றது. யாழ்ப்பாண நகரத்தை சார்ந்த அனைத்து வடிகால்களும் இறுதியில் சென்று கழிவுகளை கலக்கின்ற, கழிவு நீரை கலக்குகின்ற ஒரு இடமாக இந்த யாழ்ப்பாணத்தின் நகரத்தை அண்டிய இந்த குடாக்கடல் இருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடமும் மீன்பிடித்துறையும் விஞ்ஞான பீடத்தினர் இணைந்து செய்த ஆய்வின்படி இந்த குடாக்கடலுடைய இந்த நகரம் சார்ந்த பிரதேசத்துடைய தண்ணீர், கடல் தண்ணீருடைய மாசடைதல் என்பது மிகவும் உச்சமடைந்துள்ளது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நிலைமையில் இந்த பிரதேசத்தை சுற்றி இந்த கரையோரங்களில் வாழுகின்ற அத்தனை மீன்பிடி குடும்பங்களும், மீன்பிடி பொருளாதாரத்தில் தங்கியுள்ள மக்கள் மட்டுமல்ல, அவர்களால் பிடிக்கப்படும் அறுவடை செய்யப்படும் மீன், கடல் உணவுகளை தங்களுடைய அடிப்படையான போசாக்கு உணவாக கடல் புரதமாக கொள்ளுகின்ற பல 10,000 யாழ்ப்பாண குடாநாட்டின் மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலான இருப்பாக போகின்றது. சில 100 கடலட்டை பண்ணைகளின் முதலாளிகளால் அவர்களால் குவிக்கப்படுகின்ற, அவர்கள் பண்ணைகள் போட்டு அறுவடை செய்கின்றது அந்நிய செலாவணியை கொடுக்கின்றது என்று சொல்லுகின்ற அந்த வாதத்திற்காய் பல 10,000 கிட்டத்தட்ட 1,00,000 குடும்பங்களுக்கு மேல் அவருடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக நிலைபெறான நிலையிலிருந்து எல்லைப்படுத்தப்படுகின்றது. தீர்மானங்களை எடுப்பவர்களும் திட்டமிடுபவர்களும் யார்? சாதாரணமாக இந்த வடபோதி மக்கள் பற்றிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதில் ஓரளவிற்கு உண்மையும் இருக்கின்றது, மறுபக்கத்தில் அளவுக்கு மீறிய அதீதமான விகாரப்படுத்தலும் இருக்கின்றது. இவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை இதையும் கொண்டு வந்தால் எதிர்ப்பார்கள் என்று சொல்லி, இப்பொழுது நான் இந்த கடல் அட்டை பண்ணையினால் இவ்வளவு வருமானம் வருகின்றது, இவ்வளவு அந்நிய செலாவணி வருகின்றது, அப்படியான ஒரு விடயத்திற்கு எதிராக ஒரு கருத்து சொல்லுகின்றார் என்கின்ற வாதம் கூட வைக்கப்படலாம். இந்த இடத்தில் தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், இயற்கையை பணயம் வைத்து எந்த இயற்கை, எந்த குடாக்கடல் பல 10,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் வாழ்க்கைக்கும் உயிர் நாடியாக இருக்கின்றதோ அந்த குடாக்கடலுடைய இருப்பை பணயம் வைத்து ஒரு குறுங்கால
தேவைக்காக பேராசையின் நிமித்தம் அதை இப்படி திட்டமிடப்படாத முறையில் கடல் அட்டை பண்ணைகளாக மாற்றுவதோ அல்லது வேறு திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்களின் பேரால் சிதைப்பதோ மிகவும் ஆபத்தான தீர்மானம். இந்த தீர்மானம் எடுக்கின்றவர்கள் இந்த குடா கடலுடைய உயிர் வாழும் திறன் பற்றி ஏதாவது தெளிவான புரிதலை வைத்திருக்கின்றார்களா என்பது முதலாவது கேள்வி. எல்லா விடயங்களிலும் நாங்கள் சூழல் பாதுகாப்பு அறிக்கைகளை கோருவோம் தானே. இங்கே இவர்கள் மேலெழுந்த வாரியாக கூறுவதென்று சொன்னால் கடல் அட்டை பண்ணைகள் கடல் அட்டை சூழலுக்கு பாதுகாப்பானது, சூழலை மாசுபடுத்தாது என்பது. இவர்கள் ஒற்றை பரிமாணத்தில் பேசுகின்றார்கள். கடல் அட்டை கடல் வாழ் உயிரினம், எனவே அது சூழலை மாசுபடுத்தாது. ஆனால் கடல் அட்டை பண்ணைகளாக கடல் வேலியிடப்படுகின்றது. சிறு தொழில் மீன்பிடி பொருளாதாரம் முழுக்க சிதைக்கப்பட்டு அந்த இடங்களெல்லாம் அந்த களங்கள் எல்லாம் இப்பொழுது கடல் அட்டை களங்களாக மாற்றப்படுகின்றது. ரெண்டு விடயங்கள் நடக்கின்றது. ஒன்று, கரையோ இந்த குடாக்கடலுக்குள் நடந்து கொண்டிருக்கூடிய சிறு மீன்பிடி பொருளாதாரமும் அதை சார்ந்திருக்கின்ற குடும்பங்களின் இருப்பும் ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்படுகிறது. மறுபக்கத்தில் இந்த கடலை வேலியிடுவதன் மூலம் இந்த கடல் நீருடைய ஓட்டமும் கடல் நீருடைய இருப்பும் அந்த கடலினுடைய ஆரோக்கியமும் உயிர் வாழும் திறனும் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்படுகிறது. எந்த ஒரு உயிர் வாழிக்கும் எந்த ஒரு விடயத்தையும் தாங்கக்கூடிய திறன் என்பது அளவிடப்படும். அப்படி பார்த்தால் இந்த குடாக்கடல், யாழ்ப்பாண குடாக்கடல் என்னுடைய தாங்கு திறன் என்பது அது உயிர் வாழக்கூடிய தாங்கு திறன் என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? முதலில் அந்த குடாக்கடல் போதியளவு நீரோட்டத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். அதனுடைய நீரோட்டங்கள் போதியளவு வழி வாய்க்கால்கள் மூலம் ஓட அனுமதிக்கப்படும் போது அந்த நீர் புதுப்பிக்கப்படும். இங்கு அது நடைபெறுவதில்லை. மாறாக பல கட்டுமானங்களை போட்டு நாங்கள் தடுக்கின்றோம், பண்ணைகளை போட்டு தடுக்கின்றோம், நீரின் வேகத்தை தடுக்கின்றோம். இன்னொரு பக்கத்தில் உள்ள எல்லா அசுத்த கழிவுகளும் அதுக்குள்ளேயே, நகரத்தின் அசுத்த கழிவுகள் துவக்கம் எல்லாமே அதுக்குள்ளே போடப்படுகின்றது. குப்பைகள் அல்ல, பிரதேச சபையினுடைய குப்பைகளை நான் சொல்லவில்லை, அவர்கள் அதை தனியாக முகாமை செய்கின்றார்கள். இது நகரத்தின் வடிகால்கள், வாய்க்கால்கள் முழுவதும் அந்த நகரம் சார்ந்த கடலை நோக்கி அனுப்பப்படுகின்றன. மற்றது இந்த குடாக்கடலுக்குள்ள கடற்தொழிலை அபிவிருத்தி அனுமதித்தாலும் கூட, சிறு தொழில் அபிவிருத்தியை அனுமதித்தாலும் கூட அதற்கு கூட நாங்கள் ஒரு கணிப்பீடு வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு சிறு தொழில் முயற்சிகளை இந்த குடாக்கடல் தாங்கும் என்பது, அவனுடைய தாங்கு திறன் என்பது எவ்வளவு சிறு தொழில் முயற்சிகளை தாங்கும், எவ்வளவு தொழில் முயற்சியாளர்கள் இருக்குள் மீன்களை கடல் உணவை அறுவடை செய்வதாக இருந்தால் தொடர்ச்சியாக அந்த கடல் உணவு பெருக்கம், கடல் உயிர்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்தின் இது பராமரிக்கப்படும், சமநிலை பேணப்படும் என்பதற்கும் ஒரு கணிப்பீடு இருக்க வேண்டும். எல்லோரையும் திறந்த முறையில் நாங்கள் ஒரு குடாக்குள் வரையறுக்கப்பட்ட குடாக்கடலுக்குள் அனுமதிக்க முடியாது. சரி, நீங்கள் உங்கள் உணவுக்காக அறுவடை செய்யுங்கள் என்று. அது மிகை அறுவடை என்பது ஆபத்தானது. எல்லா இடத்திலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். யாழ்ப்பாண குடாக்கடல் சம்பந்தமாக தற்போது கடந்த வாரம் முடிவெடுத்த அந்த திணைக்கள அதிகாரிகளோ, கடற்தொழில் அமைச்சு சார்ந்தவர்களோ, அமைச்சரோ அல்லது ஆளுநரோ, அரசாங்க அதிபரோ, மாகாண நிர்வாகிகளோ, இவர்கள் இது சம்பந்தமாக தெளிவான கணிப்பீடுகளும் புரிதல்களும் கொண்டவர்களாக தங்களது கொள்கை தீர்மானங்களையும் நடைமுறை தீர்மானங்களையும் எடுக்கின்றார்களா என்ற கேள்வி வரும்போது அது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்றுதான் இங்கு இருக்கின்றது. அதற்காக இதுவரையும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கின்றது, IUCN என்று சொல்லி, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையை பாதுகாப்பதற்கான சர்வதேச குழு அல்லது அமைப்பு. அது யுத்தம் முடிந்த பின்பு இந்த யாழ்ப்பாணத்தினுடைய குடாக்கடல்கள் அதனுடைய உயிர் வாழும் திறன் தாங்குதிறன் சம்பந்தமாக ஆய்வறிக்கை செய்திருக்கின்றது. அந்த ஆய்வறிக்கை இங்கே என்னுடைய கையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 350 பக்கங்களை கொண்ட ஒரு மிக விரிவான ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கையில் இருந்தால் இந்த படம் உங்களுக்கு நான் எடுத்துள்ளேன். அவர்கள் ஆய்வு செய்த பிரதேசங்கள், அந்த ஆய்வு செய்த பிரதேசங்களில் எவ்வாறு இந்த குடாக்கடல் அல்லது இந்த குடாக்கடலுடைய தன்மை உயிர் வாழும் திறன் பேணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டிருக்கு, இந்த அறிக்கையில் பேசப்பட்டிருக்கின்றன. அதீதமான அளவுக்கு வரையறையற்ற மீன்பிடி கூட அனுமதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக தெளிவான சிபார்சுகளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்தும் மீன்பிடி துறையைச் சேர்ந்த கல்வியலாளர்களும் வேறு ஆய்வாளர்களும் இணைந்து குடாநாட்டினுடைய கடல் வளம், குடாக்கடலுடைய கடல் வளம், அதில் இறால்
பிடித்தல் பொருளாதாரத்தில் தங்கியுள்ள மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாகவும் ஒரு ஆய்வறிக்கையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக இந்த யாழ்ப்பாண குடாவிற்குள், அதாவது ஊராவத்துறையிலிருந்து பூனேரி வரையுமான இந்த குடாவிற்குள் எவ்வளவு இடங்களில் இந்த இறால் பிடிக்கின்ற மக்களுடைய இறங்குதுறைகள் இருக்கின்றன என்று மிக தெளிவாக வரையறுத்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த விஞ்ஞான பீடமும் பொறியியல் பீடமும் மீன்பிடி திணைக்களமும் மீன்பிடித்துறையும் செய்த அறிக்கை கூட கைவசம் இருக்கின்றது. அறிக்கைகள் தாராளமாக இருக்கின்றது. இந்த அறிக்கைகள் எல்லாம் வெறுமனே புலமையாளர்களின் ஆய்வறிக்கைகளாகவும் அல்லது புத்தக அலுமாரிகளில் தங்குகின்ற இடமாகவும் இருக்கின்றனவா? தீர்மானம் எடுக்கின்றவர்கள் இந்த அறிக்கைகளில் சொல்லப்படுகின்ற விடயங்களை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ற முறையில் தங்களுடைய தீர்மானங்களை எடுக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. இந்த குடாக்களுடைய உயிர் வாழும் திறன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த குடாவை சுற்றி வாழுகின்ற அத்தனை கிராமங்களினதும் அத்தனை மக்களினதும் உயிர் நாடி. வரும் வாழ்வாதாரம் அல்ல, உயிர் நாடி. அது வரும் மீன்பிடி சமூகங்களுடைய உயிர் நாடி அல்ல. அந்த கரையோரங்களை சார்ந்து வாழுகின்ற அனைத்து மக்களினதும், அதை அண்டி வாழுகின்ற அனைத்து மக்களுடைய இயற்கை சமநிலையையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற உயிர் நாடியே இந்த யாழ்ப்பாண குடாக்கடல். இந்த யாழ்ப்பாண குடாக்கடலுடைய உயிர் வாழும் தன்மையை பேணுவதற்காக நாங்கள் இதுவரையும் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கின்றோமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய கவனத்தையும் கொள்ளவில்லை, எங்களுடைய நிர்வாகிகளுடைய கவனத்தையும் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சில புலமையாளர்கள் தங்களுடைய கல்வித்தொகைக்காக இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கை மிக தெளிவாக பல விடயங்களை சிபாரிசு செய்திருக்கின்றது. ஆனால் யாருமே இதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இந்த அறிக்கை குறிப்பாக சொல்லுகின்றது, இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் அதிக அளவுக்கு மீறிய கடல் உயிரினங்களின் அறுவடை உள்ளது. அதனால் இது உயிர் வாழும் திறன், அதனுடைய தாங்குதிறன் பலவீனப்பட்டு கொண்டு போகின்றது. அளவுக்கு மீறிய முறையில் கட்டுமானங்கள், தடைகள், பாலங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டல் தன்னுடைய உயிர் வாழும் திறனையும் தாங்குதிறனையும் இழந்து கொண்டிருக்கின்றது. அளவுக்கு மீறியவையில் அசுத்தங்கள் கொட்டப்படுகின்றது. அதனால் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த தாங்குதிறன், உயிர் வாழும் திறன் இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பல்வேறு காரணங்களை இந்த அறிக்கை கூறுகின்றது. இந்த அறிக்கையை நீங்கள் இலகுவாக வலையமைப்பில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது எங்கள் முன்னால் இருக்கும் கேள்வி, நாங்கள் இது சம்பந்தமாக அக்கறை கொள்ளப் போகின்றோமா இல்லையா என்பதுதான் எங்களிடம் உள்ள கேள்வி. இதை வெறுமனே இந்த எங்களுடைய வடக்கு பகுதியை பொறுத்தவரை எங்களுடைய மிக பலம் என்று சொன்னால் நாங்கள் வளமற்றவர்கள் அல்ல. ஆனால் அந்த வளத்தை எவ்வாறு இந்த உலகத்தில் யுத்தங்கள் எல்லாம் வளங்களுக்காக நிகழ்த்தப்படுகின்றதோ அதே போன்ற ஒரு யுத்தம் தான் இப்பொழுது கத்தியின்றி, இரத்தமின்றி, துப்பாக்கி சன்னமின்றி இந்த வடபகுதியில் நிகழ்த்தப்படுகின்றது. எங்களுடைய வளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, அபகரிக்கப்படுகின்றன. நாங்கள் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். நாங்கள் அவற்றின் மீது முதலிடாமல் இருக்கின்றோம். நாங்கள் அவற்றை கொண்டு எங்களுடைய பேரம்பேசல் திறனையும் எங்களுடைய ஆளுமையையும் கட்டமைக்காமல் இருக்கின்றோம். எனவே யாரோ இந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வளங்கள் மேல் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை விஸ்தரித்து கொண்டே போகின்றார்கள். அவர்கள் கட்டுமீறிய முறையில் தங்களுக்கு பெரும் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேசத்துடைய இருப்பு, இயற்கை சமநிலை, இந்த மக்களுடைய வாழ்வின் உயிர் நாடியினுடைய அந்த விடயங்களை எல்லாம் புறக்கணித்து கொண்டு அவர்கள் அதை செய்கின்றார்கள். அதீதமாக சுரண்டுகின்றார்கள் வளங்களை. அது கடல் வளம் மட்டுமல்ல, கனிம வளங்களையும் கூட சுரண்டுகின்றார்கள். எங்களுக்கு ஒரு புறத்தில் ஆழ்கடலில் சென்று மீன் பிடிக்க முடியாத அளவிற்கு எங்களுடைய கடல் வள பொருளாதாரத்தின் ஆளுமை தகர்க்கப்பட்டிருக்கின்றது யுத்தத்தின் காலத்தில். ஒரு கரையோரம் சார்ந்த ஒரு மீன்பிடி பொருளாதாரத்தை கட்டமைப்பு சொன்னால் அதற்கு இந்திய இழுவை படகுடைய அத்துமீறிய செயற்பாடுகள் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கின்றது. கரையோரங்கள் சார்ந்து மரபு ரீதியாக தொழில்முறைகளை செய்வோம் என்று சொன்னால் சட்டமுறையற்ற இலங்கையில் தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பவர்களுடைய அதிகாரமும் அடாவடித்தனமும் முல்லைத்தீவு, வடமாட்சி பக்கமெல்லாம் பெருகி இருக்கின்றது. இவைகளையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 2 மாதத்துக்குள் இவர்களை எவ்வாறு முற்றாக தடுத்து நிறுத்துவது என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கோ அல்ல அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு முடிவெடுப்பதற்கோ இந்த நிர்வாகத்தில் உள்ள யாருக்குமே திராணி இல்லையா, விருப்பம் இல்லையா? அண்மையில் இந்த முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கேட்டிருக்கிறார் கடற்படை அதிகாரிகளை பார்த்து, உங்களுடைய இந்த ரேடர் கருவிகள் துவக்கம் எல்லாமே பழுதாகி போய்விட்டனவா? இந்த இவ்வளவு இந்திய ரோலர்
படகுகள் வந்து எங்களுடைய கடல் வளத்தை அழிக்கின்றனவே, நீங்கள் இதை பார்க்கவே இல்லையா? கரையில் இருந்து பார்த்தாலே தெரிகின்ற படகுகளை உங்களால் கண்டறிய முடியவில்லையா, கைப்பற்ற முடியவில்லையா என்று ஏதோ ஒரு சாட்டுப்போக்காக 1-2 படகுகளை பிடிக்கின்றவர்களை தவிர முழு படகுகளை அவர்கள் மிக சுதந்திரமாக வந்து எங்களுடைய கடல் வளத்தை அழித்து கொண்டு போகின்றார்கள். கடல் வளத்தை மட்டுமல்ல, எங்களுடைய கரையோர மீனவ உபகரணங்களையும் கூட அழித்து கொண்டே போகின்றார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஆளுநரும் மதிப்புக்குரிய கடற்தொழில் அமைச்சரும் இந்த திணைக்களம் தலைவர்களும் சேர்ந்து ஒரு 2 வாரத்துக்குள் இதுக்கு முடிவு கட்டுவோம், 2 மாதத்துக்குள் முடிவு கட்டுவோம் என்றே தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கின்றதா அல்லது எடுக்க விருப்பம் இல்லையா? ஆனால் இதற்காக நீங்கள் முடிவெடுக்கின்றீர்கள். இந்த கடல் அட்டை பண்ணை செய்பவர்கள் விஸ்தரிப்பதற்கு எவ்வாறு முடிவெடுப்பது என்பதை தான் பேச முயற்சிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பிரதேசத்தில் இந்த குடாக்கடலுடைய தாங்குதிறன் பற்றி எதுவுமே அக்கறை கொள்ளவில்லை. இந்த குடாக்கடலுடைய இருப்பு தான் இந்த குடா நாட்டின் இருப்பு என்பதை நீங்கள் கவனிக்க தவறி இருக்கின்றீர்கள். இந்த குடாக்கடலினால் இருப்பதனால் தான் இந்த பிரதேசத்தினுடைய தட்ப வெப்பம் சமநிலை ஒன்று பேணப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனிக்க மறந்து போயிருக்கின்றீர்கள். இந்த குடாக்கடல் சார்ந்து கடல்வர பொருளாதாரமாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களில் செயற்படுகின்ற அத்தனை மக்கள், அது தனியே கரையோர மீன்பிடி சமூகம் மட்டுமல்ல, ஏனைய சமூகங்கள் எல்லாத்துக்குமான உயிர் நாடியாக இருப்பது இந்த குடாக்கடல். இந்த குடாக்கடலுடைய இருப்பும் தாங்குதிறனும் அதனுடைய உயிர் வாழும் தன்மையும் பாதுகாப்பும் பற்றி எந்த விதமான கொள்கை முன்மொழிவுகளும் நிபந்தனைகளும் முன்மொழியப்படாமலே நீங்கள் பொன்முட்டை இடுகின்ற வார்த்தை வெட்டுவது போன்று இந்த குடாக்கடலிலிருந்து எவ்வாறு விரைவாக அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற முயற்சிகளில் ஈடுபடுகின்றீர்கள். இது மிகவும் ஆபத்தானது. நீங்கள் இந்த சமூகத்தினுடைய இருப்பை தகர்க்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் கூட்டாக துணை போகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் இந்த சுற்றுச்சூழல் ஆளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், புலம்பெயர் சமூகம் எல்லோரும் அக்கறை எடுக்க வேண்டும். எவ்வாறு இந்த குடாக்கடலுடைய இந்த இருப்பை தக்க வைப்பது, அது எங்களுடைய உயிர் வாழ்வு இருப்பு, அதை தக்க வைப்பது, அதனுடைய தாங்குதிறனை எவ்வாறு நாங்கள் மதிப்பீடு செய்து இந்த அறிக்கைகள் மூலம் அறிந்து அதற்கேற்ற முறையில் எவ்வாறு நாங்கள் அந்த அடிப்படையான உணவு பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு என்ற காலத்திலிருந்து இப்பொழுது உணவு இறைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது உலகம். இந்த யுத்தங்களும் போக்குவரத்து தடையும் ஹோர்முஸ் நீரிணைன்ற தடைகளும் கொரோனா பெருந்தொற்று வந்தபோது வந்த உலக வியாபாரங்கள் வர்த்தகங்களுடைய செயற்பாடுகள் தடைகள் எல்லாம் சேர்ந்து எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. எல்லா நிலைமைகளிலும் தங்களுடைய உணவு தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டி இருக்கின்றது என்று அந்த நாடுகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய உணவு இறைமை என்கின்ற விஷயத்தை தங்களுடைய உணவின் மேல் கொண்டிருக்கின்ற இறைமையை உத்தரவாதப்படுத்துவதில் மிக அக்கறை கொண்டிருக்கின்றன. அதே போன்று இப்பொழுது சக்தி வளத்தின் மேலான இறைமையை தங்களுக்குள் வைத்திருப்பதற்காக எல்லா நாடுகளும் முயற்சிக்கின்றன. ஏனென்றால் இந்த எங்கிருந்தோ இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் வளத்தை மேனிய வளத்தை நம்பிக்கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க முடியாது என்ற பாடம், மிகப்பெரிய கடுமையான பாடம் ஒன்று இப்பொழுது உலகம் முழுக்க கிடைத்துள்ளது. எனவே சக்தி மூலாதாரங்களை கூட நாங்கள் எங்களுக்குள் இறமை கொண்டவர்களாக கட்டமைக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது. கடல் வளம் என்பது எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, எங்களுடைய உணவு இறைமையின் ஒரு முக்கியமான பகுதியும் கூட. விவசாயம் வெறுமனே ஒரு வாழ்வாதார முயற்சி, பொருளாதார முயற்சி அல்ல. இந்த பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களின் இருப்புக்கான அந்த இறைமை, உணவு இறைமை, இருப்புக்கான இறைமை. வெறுமனே இறைமை என்று சொல்லி நாங்கள் பேசுகின்றோம் தானே, அரசியல் இறைமையை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இறைமை என்பது வெறும் அரசியல் அல்ல. உணவு எங்கள் கையில் இருக்க வேண்டும், அதனை நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், நாங்கள் எங்களுக்குள் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் எங்களுக்குள் பங்கிட வேண்டும். எந்த நிலைமையிலும் யாராலும் எங்களுடைய உணவை வைத்து எங்களை பணயமாக்க முடியாது என்ற நிலைமை இன்று உலகம் உணர்ந்துள்ளது. அதே போன்றுதான் சக்தி வள மூலங்கள். அந்த சக்தி வள மூலங்களும் மிக முக்கியமானவை. அப்படி பார்த்தால் வடகிழக்கு, குறிப்பாக வடக்கு இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை பொறுப்பில் இருக்கின்றது. எங்களுடைய மிகப்பெரிய பலமே எங்களுடைய இயற்கை வளங்கள் தான். நாங்கள் விதைக்காமல் அறுவடை செய்கின்ற, ஆனால் அதனை பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு கொன்ற இந்த மிகப்பெரிய கடல் வளம், மிகப்பெரிய பரந்த தட்டையான நில வளம். அது மட்டுமல்ல, ஒரு நாளில் 14 மணத்தியாலங்கள் உக்கிரங்கொண்டு சூரிய வெளிச்சம், இது ஒரு மிகப்பெரிய வளமாக இன்றைக்கு உலகம் முழுக்க உணரப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கு வீசுகின்ற காற்று, வடகில்
பருவக்காற்று எங்களுக்கு ஒரு மிக முதன்மையான ஒரு பலமாக பயன்படுத்தப்படுது, எங்களுக்கான சக்தி மூலங்களாக. இன்று இலங்கையின் இந்த வடக்கு பகுதியில் நீண்ட பெரும் கரையோரங்களும் தட்டையான பிரதேசங்களும் கரையை அண்டிய ஆழமற்ற கடலும் அதிகூடிய காற்றாலைகளையும் அதிகூடிய சூரிய மின் உற்பத்தி கலங்களையும் பொருத்தி மிக கூடியளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வலுவாக எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் அதை யாரோ ஒருவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பாவித்து எங்களை ஆக்கிரமித்து கொண்டு போவதாகவும் நாங்கள் அதற்கு எதிராக கண்மூடித்தனமாக போராடுவதாகவும் தான் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஒரு தெளிவான புரிதல் நிலை ஒன்று எங்களுக்கு வர வேண்டும். அதனை பற்றி இந்த சக்தி மூலங்களும் இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் பற்றிய விடயம் சம்பந்தமாக நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களுடன் முடிவாக பேச முடியும். எனவே இந்த காணொலியில் முக்கியமாக நான் கூறவிரும்புவது வடமாகாணத்தின் கூடாக்கடல் என்பது வெறுமனே ஊராத்துறையிலிருந்து பூனாரி வரையுமான கடல் அல்ல. அதுபடியே நீண்டு விரிந்து மன்னார் வரை போகின்ற நெடுந்தீவு, பூங்குடுதீவு, ஐநாதீவு எல்லாவற்றையும் உள்ளடக்குகின்ற இந்த பாக்கு நீரிணையின் ஒரு பகுதியாகவும் கூட இருக்கின்றது. இந்த தீவுகளுடைய உயிர் நாடியாக இருக்கின்றது, தீவு மக்களின் மூச்சாக இருக்கின்றது. அதேபோன்று இந்த கரையோரங்களில் நீண்டு பறந்து வாழுகின்ற அனைத்து சமூகங்களுடைய உயிர் வாழ்வாக இருக்கின்றது. இதனுடைய தாங்குதிறனையும் உயிர் வாழும் திறனையும் சிதைத்து போட்டு நாங்கள் அதிக விரைந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கின்ற செயல் பொன்முட்டை இடுகின்ற வார்த்தினை வெட்டுகின்ற செயலாகவே அமைகின்றது. இது எங்களுடைய சமூகத்தின் ஒட்டுமொத்த இருப்பை தகர்க்கின்ற மிக பெரும் கொடுமையான முயற்சிக்கு வழிவகுக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் பொருத்தமான அனைவரும் தெளிவான புரிதலோடு தங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பது இந்த காணொளி மூலம் நான் விடுக்கின்ற ஒரு திறந்த ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது என்று கேட்டு இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.